கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். பிள்ளைகள் பெற்று பேரன் பேத்திகள் எடுத்து கம்பு ஊன்றினாலும் தங்களது நண்பர்களை பார்த்தால் அனைவருக்குமே இளமை துள்ளத்தான் செய்யும். அப்படி இளமை துள்ள 42 ஆண்டுகளுக்கு பின்னர் தங்களுடைய நண்பர்களை சந்தித்த அனைவருக்கும் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். சென்னை சென்ட்ரலில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் கடந்த 1982 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி போரூர் அருகே பரணிபுத்தூரில் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தங்களது மனைவி, பிள்ளைகள், பேரன் பேத்திகளோடு கலந்து கொண்டனர். வயதை தாண்டிய தங்களது பேராசிரியருக்கு சால்வை அணிவித்து பரிசு வழங்கி கௌரவப்படுத்திய முன்னாள் மாணவர்கள் பின்னர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மணக்க மணக்க பிரியாணி சாப்பிட்டனர். இதனைத் தொடர்ந்து 42 ஆண்டுகளுக்கு முன்னால் மாணவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று அவர்களது பழைய போட்டோக்களையும் படித்தபோது எடுத்துக்கொண்ட குரூப் போட்டோக்களையும் தேடி பிடித்து திரையிட்டு காட்ட அங்கு மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளில் உள்ள இந்த முன்னாள் மாணவர்கள் வயதுகள் ஓடினாலும் இன்னும் நாங்கள் மாணவர்கள்தான் என்றால் போல சினிமா பாடல்களுக்கு கலக்கல் நடனமாடினர். முன்னாள் மாணவர்களுக்கு போட்டியாக அவர்களது மனைவிகளும் மேடையை நடனத்தால் தெறிக்க விட சந்திப்பு நிகழ்ச்சி சக்கை போடு போட்டது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய விஜய் டிவி புகழ் ஆனந்த் பாண்டி அண்ணாமலை படத்தில் உள்ள மாஸ் டயலாகை முன்னாள் மாணவர்களை கூற வைத்து நிகழ்ச்சியை மேலும் கலகலப்பாக்கினர். அவரவர் ஸ்டைலில் அண்ணாமலை பட டயலாக் காமெடி டயலாகாக மாறியது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.